கருமங்கலம் குளத்தூர் அம்மாப்பேட்டை, கருமங்கலம் குளத்தூர் அம்மாப்பேட்டை, கருமங்கலம் கருமங்கலம் குளத்தூர் அம்மாப்பேட்டை, கருமங்கலம் குளத்தூர் அம்மாப்பேட்டை, ஏற்பா கருமங்கலம் குளத்தூர் அம்மாப்பேட்டை, கருமங்கலம் குளத்தூர் அம்மாப்பேட்டை. வாப்பா வா, வேமா வா, வேமா வா தம்பி, வேமா ஏறு 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 ஏறு. கருமங்கலம் குளத்தூர் அம்மாப்பேட்டை, கருமங்கலம் கருமங்கலம், வாங்க வாங்க வாங்க, கருமங்கலம் குளத்தூர் அம்மாப்பேட்டை. என்ன தம்பி எங்க போற? எங்க தம்பி எங்க போற? டிக்கெட் எடுத்தாச்சா இல்லையா? முடிக்கிறத பாரு. எந்த ஊருக்கு போனோம் சொல்லி தொலை. எங்க எங்க கருவணவமா? ஸ்பீக்கர் தான் அவுட்டுன்னு பார்த்தா இதுவும் அவுட்டா? காலங்காத்தாலே ஏறிட்டானுங்க பாரு. நம்ம உயிரை வாங்க. டிக்கெட் டிக்கெட். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி. பைரவியே, இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் என்ன தெரியுமோ? கேரளாவில் 68 வயசு பாட்டி 41 வயசு பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளாம். இந்த காலத்துல வயசானவாளையே நம்ப முடியாது, தெரியுமோ இல்லையோ? ஓடா, உனக்கு இதே வேலையா போச்சு. உங்களுக்கு அம்மாவை கிண்டல் பண்ணாட்டா பொழுதே போகாது. நான் கிண்டல் பண்ணாம யார் பண்ணுவா அவள? அவளுக்கு வலி வந்துடுது, போய் மருத்துவ கூட்டிட்டு வா போ. குழந்தை நல்லபடியா பிறந்துடுச்சியா? ரொம்ப சந்தோஷமா. ஆனா அழுகலையா? மனம் அலை பாயுதே அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே. என்னண்ணா பாத்திரம் கீழே விழுற சத்தம் கூட கேட்காம உட்காந்துருக்கான்? 2 வயசாயிடுதே. போடி, நீ குழம்புறதோட இல்லாம என் மண்டையும் போட்டு குழப்பிறியடி. இவனுக்கு என்னடி குறைச்சல்? என்ன, எதுக்கும் நம்ம ஒரு நட டாக்டர் போய் பார்த்துடலாமே. பொடி பைத்தியம், நானே 4 வயசுக்கு அப்புறம் தான் பேசினேன்னு எங்கள் அம்மா சொல்லுவா. இவன் யாரோட புள்ள? கிருஷ்ணமூர்த்தி புள்ள, பெரிய வித்வானா வருவான். நீ கவலைப்படாத. இத பாருங்கம்மா, எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் காது கேட்கலன்னு. அவர் காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைய நான் பார்க்காததா பாட்டி வைத்திட்ட பாரு. வா 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 வா
வந்தா அடி வாங்கி சாப்பிடுறேன். என்ன நம்ம ராமுவுக்கு தான் காது கேட்கல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ ஏமா தேவையில்லாமல் கவலைப்படுற? ரெண்டாவது குழந்தைக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. இப்போ என்ன பண்ணணுங்கிற? என் திருப்திக்காக டாக்டரையாவது போய் பார்த்துட்டு வந்துடலாமே. உனக்காக வேணா நான் வரேம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். வாங்க. இவன் என் பையன் ராமு. இவனுக்கு காது கேட்கல, அது இதுன்னு இவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. இந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோகிராம் டெஸ்ட் பண்ணணும். சரி, பண்ணிட்டு காது கேட்குதா இல்லையான்னு அப்புறமா சொல்கிறேன். சரியாங்க? இந்த ஆடியோகிராம் படி உங்கள் குழந்தைக்கு காது கேட்கல. அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருவியை பொருத்திக்கணும். பொருத்திக்கிட்டா ஓரளவு காது கேட்கும். என்னது காது கருவியா? ஏன் பையனுக்கா? என்னமா சொல்றாரு இவர்? அது எவ்வளவு பெரிய மிருதங்க வித்வான் நானு. ஏன் மகனுக்கு காது கருவியா? என்னமா இது? என்ன அவர் தான் ஏதோ சொல்றாருல, அதை கேளுங்களே. சார், இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை நீங்க பொருத்திக்கலனா பின்னால பெரிய ப்ராப்ளம் ஏற்படலாம். இப்ப இதை பொருத்திக்கிட்டீங்கன்னா எப்படி வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு பேஸ் மேக்கர் இருக்கோ அதே மாதிரி காதுக்கு காது கருவி. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒலி சத்தமும் அவனுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பின்னாடி அவனுக்கு பெரிய பிரச்சனை வரலாம். நான் யோசிச்சு சொல்றேன் டாக்டர். பானிபா மாமா பா தா போ மாமா பா போ பா. என்னங்க உங்க பையன் இயரிங் எய்டே போட்டுட்டு வரல? இயரிங் எய்ட் போடாம எனக்கு கிளாஸ் எடுக்கவே முடியல. கிளாஸ்ல கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்கிறான். ஏங்க இயரிங் எய்ட் போட்டு அனுப்பல? இத அவர்கிட்ட கேளுங்க. கண்ணு பார்வை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டைலுக்காக பெரிய பெரிய கண்ணாடியா வாங்க கடைக்கடையா போறீங்க. காதுல குறைவு ஏற்பட்டா ஏங்க இயரிங் எய்ட் வாங்கி போட யோசிக்கிறீங்க? அம்மா, நம்ம ராமு விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம். இந்த தடவையாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த பிரசவத்தை நாம முறையா பார்க்கணும். சரிங்க, நீங்க எது சொன்னாலும் சரி. என்னமாச்சு? நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு சார். ரொம்ப சந்தோஷமா. என்ன குழந்தை? ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் ஆண்டவா. டாக்டர், பகவான் அனுகிரகத்தால என் ரெண்டாவது குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கு. வெரி குட், கங்க்ராட்ஸ். அது இல்லை சார், இந்த குழந்தைக்கு வாய் பேச முடியாம காது கேட்காம போயிடுமோன்னு என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் குடும்ப மானமே இதில் தான் இருக்கு. டெஃபினட்டா, ஷூர், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் டாக்டர். சொல்லுங்க சார். டாக்டர் ஜானகிராம் வந்து என் குழந்தைக்கு பெரா டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காரு. சரிங்க சார். இந்த டெஸ்ட் எடுத்தா என் குழந்தைக்கு காது கேட்குமா இல்லையான்னு தெரியுமோனோ? பெரா டெஸ்ட் மூலியமா பிறந்த குழந்தைக்கு கூட காது கேட்க முடியுமா இல்லையான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க சார். சார், இந்த பெரா டெஸ்ட் படி உங்க ரெண்டாவது குழந்தைக்கும் காது கேட்காது. டாக்டர் சார், நான் என்ன பாவம் பண்ணேனோ எனக்கு தெரியல.
இவ்வளவு பெரிய சங்கீத வித்வானா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ என் 2வது குழந்தைக்கும் காது கேட்காதுன்னு நீங்க சொல்றீங்க. என் தலையே சுத்துது. கவலைப்படாதீங்க சார். இப்போ இதுக்கு ஒரு நவீன வைத்தியம் வந்திருக்கு. சொல்றதை கேட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு பேர் காக்லியர் இம்ப்ளான்ட்னு பேரு. இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் ரொம்ப அதிநவீன வைத்தியம். இதுல என்னன்னா, இது ஒரு பார்ட், எக்ஸ்டர்னல் பார்ட்னு பேரு. இதை வெளியில பொருத்தணும். இதை ஆப்ரேஷன் பண்ணி இதை காதுக்குள்ள பொருத்திடணும். ஸோ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிறது சுத்தமாக காது கேட்காத ஒரு குழந்தைக்கு கூட காது கேட்க வச்சிரும். அப்படியா? கண்டிப்பா. இது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். அது இதை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க குழந்தைக்கு காது கேட்க வச்சிடலாம். பண்ணிடுங்க டாக்டர். கண்டிப்பா பண்ணிடுங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? இது இதுக்கு இப்போதைக்கு ஒரு 4-5 லட்ச ரூபா செலவாகும். அப்படியா? இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா, இதை நம்ம இப்போ இம்போர்ட் தான் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நம்ம பிரசிடென்ட் இதை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படி பண்ணால் நிச்சயமாக குறையும். பட் இப்போதைக்கு நம்ம இதை வெளியிலேருந்து வாங்குறதுனால இதோட விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது நடக்கும்போது நடக்கட்டும் டாக்டர். நான் எப்படியும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். வெரி குட், வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யூ. உங்களோட உதவி எனக்கு ரொம்ப வேணும். டெஃபினட்டா. என்னோட பேரே இதில் தான் இருக்கு. நிச்சயமா நான் பார்த்துக்கிறேன். அம்மா, குழந்தைய காக்லியர் இம்ப்ளான்டேஷனுக்கு அட்மிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் இருக்கு. ஓகேம்மா. என் பேர் அம்பேத்கர். நான் ஆடியோலஜிஸ்ட். இப்போ காக்லியர் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் ஆச்சு. காக்லியர் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும் குழந்தை கேட்காது. 1 மாதம் கழித்து சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் குழந்தைக்கு கேட்கிற தன்மை கிடைக்கும். இந்த குழந்தை என்ன வார்த்தை முதல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மாங்கிற வார்த்தை. ஓகே, எங்க அம்மான்னு சொல்லி பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. கண்ணிங்க இருக்கு. வெரி குட். Name 5 fruits. Apple. Grapes. Banana. Mango. Pineapple. என் தங்கம்டா. போடா. சிவா, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்ப்பா. சா பா சா சுமாரே. சா பா சா பா போட. ச க க ப ப த ப ச ச த ப ச ச நீ ச த த ப. நமஸ்காரம். விஷ்ணகான சபாலேருந்து வரோம். வாங்கோ. பொண்ணா பாடுறானே அம்பி யாரு?
கிருஷ்ணமூர்த்தியோட வாரிசு ஓய், ஏன் இசை வாரிசு. நோக்கு 2 பையனாச்சே. நோ ரம்பி இதுவா? இவனா? இவன் அடுத்த பையன் ஓய். வாங்க நாம போய் பேசலாம் வாங்க. எர்ணாகுளத்தூர் வந்துருச்சு. டீ காபி சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டு வாங்க. எல்லாம் இறங்கிட்டாங்க. தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி போய் டீ சாப்பிட்டாப்பா போ. அவங்க பேரண்ட்ஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணணும். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? உள்ள போய் பாருங்க. டேய் ராமு, ராமு ஏன்டா அப்படி கிடக்க? அப்பா வந்திருக்கேன் பார். ராமு ஆண்டவா. தம்பி வந்திருக்க பாருடா. தப்பு பண்ணி நான் மன்னிச்சுனா என்னை விட்டுட்டு போகாதேனா. உங்களுக்கு சந்தோஷமா? சொல்ல சொல்ல கேட்கலையே நீங்க. யாருக்கு என்ன மாட்டுங்கன்னு சொல்லி கேட்டேடா. தப்பு பண்ணிட்டேமா, தப்பு பண்ணிட்டேன். போச்சு உங்க கௌரவம். மறந்து கௌரவம் சொல்லி என் பிள்ளை இப்படி பலி கொடுத்துட்டீங்களே. இப்ப பாருங்க எப்படி கிடக்குறாங்க. இப்ப அம்மா வந்திருக்கல பாருடா. ஒரே இடத்துல பாரு. ஐயோ
என் புள்ள கருப்பானது. ராமு ராமு. நவீன மருத்துவ முறைகள் இருக்கும் வரை காது கேளாமை ஒரு குறைபாடே இல்லை. உண்மையான குறைபாடு மனிதனின் மனப்பான்மைதான்.